பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிலதெல்பியா ஊழியங்களின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். நாம் தேவனிடத்தில் கேட்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் நமக்கு அருளும்படியாக, தேவன் நமக்கு செவி கொடுக்கும்படியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தர் யாருடைய ஜெபத்தை கேட்பார், யாருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்று நாம் வேதத்தில் இன்றைக்கு நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 38வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சோர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். தேவனாகிய கர்த்தர் எசேக்கியா ராஜாவுக்கு பதில் கொடுத்தார். அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டார், கண்ணீரை கண்டேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னார். எசேக்கியா ராஜா வியாதி படுக்கையில் இருக்கும் பொழுது மரணத்துக்கு ஏதுவான அந்த வியாதி இன்னும் சில நாட்களிலே அவர் மரணத்தை அடைய போகிறார் என்று தேவனாகிய கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லி இருக்கிறார். நீ உன்னுடைய வீட்டு காரியத்தை எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்திக்கொள், நீ பிழைக்க மாட்டீர் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இப்பொழுது எசேக்கியா ராஜா தேவனிடமாய் கேட்கிறார், சோர்வரமாய் திரும்பி கொண்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். எசேக்கியா ஜெபித்த உடனே தேவனாகிய கர்த்தர் உடனே பதில் கொடுத்தார். இப்பொழுது எசேக்கியா ஜெபித்த ஜெபம் என்னவென்றால், கர்த்தர் பதில் கொடுப்பதற்கு எசேக்கியா தேவனை பார்த்து சொன்ன ஒரு காரியம், ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக மன உத்தமமாய் உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன் என்பதை நீ நினைத்தருளும், உமது பார்வைக்கு நலமானதை நான் செய்தேன் என்று சொல்லுகிறார். 3 காரியங்களை சொல்லுகிறார். முதலாவது, உண்மையாய் நடந்து கொண்டேன், மன உத்தமமாய் நடந்து கொண்டேன், உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று எசேக்கியா ராஜா சொல்லுகிறார். இந்த ஜெபத்தை கேட்ட உடனே ஏசாயா தீர்க்கதரிசி அப்பொழுதுதான் எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து, நீர் பிழைக்க மாட்டீர், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்ளும் என்று சொல்லிவிட்டு அவர் அரண்மனையிலிருந்து போய்கொண்டிருக்கிற அந்த ஒரு சில நிமிஷங்கள், வினாடிகளுக்குள்ளாக எசேக்கியா தேவனிடத்தில் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன், உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொன்ன உடனே அப்பொழுதே தேவனாகிய கர்த்தர் உடனே பதிலை கொடுக்கிறார். ஏசாயாவை திரும்ப அனுப்புகிறார். நீ போய் எசேக்கியாவுக்கு சொல்லு, உன் தேவனாகிய கர்த்தராக இருக்கிற நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் நாட்களோட 15 வருஷத்தை கூட்டுவேன் என்று சொல்லுகிறார். 3 காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டும் என்றால் கர்த்தர் எதை பார்க்கிறார்? இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் தேவனுக்கு முன்பாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எல்லா கண்களும் நம்மை பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது. நமக்கு ஜீவனை கொடுத்தவர், இந்த உலகத்தில் ரட்சிப்பை கொடுத்தவர், நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை அவர் அறிந்து கொண்டு இருக்கிறார். இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகளிலே இஷ்டப்படி செய்து கொண்டு இருக்கிறவருடைய ஜெபத்தை தேவன் கேட்பது கிடையாது. அவர் பார்க்கிற உண்மை யாருக்குள்ளாக இருக்கிறது, யாருக்குள்ளாக அந்த மன உத்தமமா யார் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், தேவனுடைய பார்வைக்கு யாரெல்லாம் நலமானதை செய்கிறார்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
ஏனென்றால் கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பிரியமானவைகளை தேவ பிள்ளைகள் இந்த உலகத்தில் செய்யும் பொழுது மாத்திரமே நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். எசேக்கியாவினுடைய வாழ்க்கையில் அவன் ராஜாவா இருந்தாலும் அவனுக்குள்ளாக முதலாவது அவன் உண்மையா இருந்தான். கர்த்தருடைய பார்வையில் அவன் உண்மையா இருந்தான். வேத வசனம் சொல்லப்படுகிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையான வாழ்க்கை, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு உண்மையான காரியங்களை செய்கிற மனுஷனுக்கு எப்பொழுதுமே கர்த்தர் ஒரு பரிபூரணமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் நடந்து கொண்டு இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்மை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய அசைவுகள் அவருக்கு நன்றாக தெரியும். நம்முடைய மன உத்தமம் அவருக்கு எப்படி இருக்கிறது என்பதை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். அடுத்தபடியாக அவருடைய பார்வைக்கு நலமானதை செய்கிற மனுஷனை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த உண்மையும் உத்தமும் ஆண்டவருக்கு முன்பாக நலமான காரியங்களை செய்கிறவர்களுடைய ஜெபத்தை தேவனாகிய கர்த்தர் உடனே கேட்கிறவராக இருக்கிறார். எசேக்கியாவினுடைய ஜெபத்தை ஆண்டவர் உடனே கேட்டார். அவன் செபித்து முடிக்கும் பொழுது உடனடியாக அவருக்கு பதில் வருகிறது. 15 வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். எசேக்கியா ராஜா கேட்டது சாதாரணமான காரியம் அல்ல. இந்த உலகத்தில் யாராலுமே கொடுக்க முடியாத ஒன்றை கேட்டார். அவர் ஜீவனுடைய ஆயுசு நாட்களை கேட்டார். பொன்னையோ வெள்ளியையோ மற்றவர்களை கேட்டிருந்தால் எந்த ராஜாக்களும் கொடுத்திருப்பார்கள். இந்த உலகத்தினுடைய எந்த காரியத்தில் கேட்டிருந்தாலும் யார் வேண்டுமானாலும் கொடுத்திருக்கலாம். ஆனால் ஜீவனை தேவனாகிய கர்த்தரால் மாத்திரமே கொடுக்க முடியும். ஆயுசு நாட்களை அவரால் மாத்திரமே பெருக பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு விலையேற பெற்ற ஒரு பெரிய காரியத்திற்காக எசேக்கியா ஜெபிக்கிறார். ஆண்டவர் உடனடியாக பதில் கொடுக்கிறார். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு உடனே பதில் கொடுக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்களில் கர்த்தர் உடனே இறங்கி கிரியை செய்ய வேண்டும் என்றால், நாம் உண்மையும் உச்சமுமாய் தேவனுக்கு பிரியமானதை நலமானதை செய்கிறவர்களால் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் உடனே பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நிறைய ஜெபங்கள் இருக்கலாம், உபவாச ஜெபங்கள் இருக்கலாம், ஏராளமான ஜெபங்கள் இருக்கலாம். இந்த ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டால் மாத்திரமே அந்த ஜெபத்திற்கு விலையேறப்பெற்ற காரியங்களாக இருக்கும். அந்த ஜெபம் இல்லை என்றால் அது வீணாக இருக்கு. அவன் ஜெபம் அவன் மடியிலே திரும்ப வர கடவுது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த கேள்விக்குறி, என்னுடைய ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை? இத்தனை நாட்களா, இத்தனை வருடங்களா நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேனே, ஏன் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கவில்லை? ஏன் ஆண்டவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்யவில்லை என்று அநேகருடைய வாழ்க்கையில கேள்விக்குறிகள் இருக்கிறது. ஒரு காரியத்தை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் எதை பார்க்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதை பார்க்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். வேதத்திலிருந்து அவர் நம்முடைய வாழ்க்கையில தேடுகிற காரியங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை தேடும் பொழுது ஒரு நன்மையும் குறைவில்லாமல் ஆண்டவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்ன? அவர் எதிர்பார்க்கிற தகுதிகள் என்னவென்றால், நம்மிடத்தில் முதலாவது உண்மையை தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு என்னை தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று. அவ்வளவு பெரிய ஊழியத்தை அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் தேவன் கொடுத்ததற்கு காரணம், பவுலிடத்தில் ஒரு உண்மை இருந்தது. பிதாவாகிய தேவனுடைய காரியங்களில் அவர் உண்மையா இருந்தார். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது உண்மை. இன்றைக்கு எல்லாவற்றிற்கும் பொய் பேசுகிற எத்தனை பேரை பார்க்க முடியும். நிலைத்து கொண்டு இருக்கிற ஒரு வேலை அது திறமையினால் நாம் செய்து கொண்டு இருக்கிறவில்லை. தேவன் அருவருக்கிற காரியங்கள் பொய் நாவை தேவன் அருவருக்கிறவராக இருக்கிறார். சின்ன காரியங்கள் எல்லாவற்றிலும் பொய்களை பேசுகிற எத்தனை பேரை பார்க்க முடியும். கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள், பொய் பேசுவது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. பொய்யான வாழ்க்கை, எல்லாவற்றிலுமே ஒரு பொய்யான வாழ்க்கை. வேதவசனம் சொல்லப்படுகிறது, மனுஷன் வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். ஒரு வேஷமான ஒரு வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை அல்ல. இருதயத்தில் இருக்கிறது நாவு பேசும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இருதயத்தில் நிறைய வாய் பேசும். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் அப்படி கிடையாது. இருதயம் ஒன்று நினைக்கும், வாய் ஒரு காரியத்தை பேசும். கர்த்தர் அவை எல்லாவற்றையும் அருவருக்கிறவராக இருக்கிறார். அவருடைய ஜெபங்களை தேவன் ஒருபொழுது கேட்பது கிடையாது. எத்தனை ஆண்டுகள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருந்தாலும் கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டார். ஏனென்றால் அவர் எதிர்பார்க்கிற உண்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஒரு உண்மையான வாழ்க்கை, உண்மையான பேச்சு, எந்த அளவுக்கு நாம் தேவ சமூகத்தில் உண்மையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். மன உத்தமமான ஒரு வாழ்க்கை,
உத்தமமான ஒரு வாழ்க்கை, எப்பொழுதும் ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு லைஃப். அவர்களை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் இப்படிதான் இருப்பார்கள், அவர் தெய்வ பிள்ளைகள், இதை செய்வார்கள், இதை செய்ய மாட்டார்கள் என்று நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்த காரணம், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை தேவனாகிய கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்று வேதத்தெல்லாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது. நாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். இருதயம் என்ன நினைக்கிறது என்பது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு எத்தனை நாட்கள் உபவாசம் இருந்து செபித்தாலும் அந்த ஜெபத்தை தேவனாகிய கர்த்தர் கேட்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில உண்மையான காரியங்கள் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை உத்தமமான ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக நலமானதை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நற்கிரியைகளை தேவன் எப்பொழுதுமே விரும்புகிறவராக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பசியா இருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள், வியாதியா இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் நீதிமான்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே இவைகளெல்லாம் நாங்கள் உமக்கு எப்பொழுது செய்தோம் என்று கேட்கிறார்கள். இந்த சிறியவரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இன்னொரு கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார், பசியாயிருந்தேன் ஆகாரம் கொடுக்கவில்லை, தாகமாக இருந்தேன் தண்ணீர் கொடுக்கவில்லை. அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் எப்பொழுது ஆண்டவரை உமக்கு செய்யாமல் இருந்தோம்? இந்த சிறியவரில் ஒருவனுக்கு எதை செய்யாமல் இருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாமல் இருந்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நற்கிரியைகளை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். வேத வசனம் சொல்லப்படுகிறது, அவனவன் கிரியைகளின்படி அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. கிரியைகளுக்கு பிரதிபலனை கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். உண்மையும் மன உற்சவமாக இருந்து நற்கிரியைகளை நாம் செய்யும் பொழுது நம்முடைய ஜெபத்திற்கு உடனே தேவனாகிய கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால், நான் ஜெபித்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால், நம்முடைய இருதய நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் மாற வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கை, தேவன் எதிர்பார்க்கிற தகுதிகள் நம்முடைய வாழ்க்கையில் பெருக வேண்டும். இன்னைக்கு உலகத்தினுடைய தகுதிகளை பெருக்கிக் கொள்வதற்காக நாம் ஓடிக்கொண்டு இருக்கலாம். அவன் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற தகுதி என்ன என்பதை வேதத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற குணாதிசயங்கள் என்ன, அந்த குணாதிசயங்கள் என்னிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆவியின் கனிகள் நமக்குள்ளாக பெருக வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிறவைகள் அவைதான். தேவனிடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களும் அவர் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்டாலும் அதை பெற்றுக் கொள்ளுவீர்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ல இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் பிதாவாகி தேவனிடத்தில் கேட்கிற எல்லா காரியங்களையும் அவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் எப்பொழுது பதில் கொடுப்பார் என்றால், நம் உண்மையான ஒரு வாழ்க்கை, மன உத்தமமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நற்கிரியைகளை ஆண்டவருக்காக நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் உடனே பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். எசேக்கியாவினுடைய ஜெபத்திற்கு அந்த வினாடி அவர் பதில் கொடுத்தார். எசேக்கியாவினால் எழுப்பி கூட ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலைமை, மரண படுக்கையில் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது சுவர்புறமாக திரும்பி கொண்டு ஜெபித்த அந்த 4 வார்த்தைகளை தேவன் உடனே கேட்டார். அப்பொழுதே ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பினார். அனுப்பி உடனே எசேக்கியாவுக்கு 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுத்திருக்கிறேன். யாருக்கும் செய்ய முடியாத காரியங்கள் யாராலும் செய்ய முடியாது. ஒரு மனிதனுடைய ஜீவனை யாராலையும் பெருக்க முடியாது. தேவனாகிய கர்த்தரால் மாத்திரமே முடியும். அந்த ஜீவனை 15 வருடத்திற்கு இந்த உலகத்தில் நான் கூட்டி கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். எனவே தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். எனவே நம்முடைய உண்மையான வாழ்க்கை, உத்தமமான வாழ்க்கை, நற்கிரியைகள் உள்ள வாழ்க்கையை அவர் பார்க்கும் பொழுது நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு உடனே அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். உடனடியாக பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஜீவனை பார்க்கலாம் கிருபை நல்லது, என் உதடுகளும் துதிக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கும் மிக முக்கியம் நம்முடைய ஜீவன். அந்த ஜீவனையே எசேக்கியாவுக்கு 15 வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்ததற்கு காரணம் எசேக்கியாவினுடைய உண்மையை உற்சவமான ஒரு வாழ்க்கை, நற்கிரியையில் உள்ள ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை எசேக்கியா ராஜா வாழ்ந்தான். அவன் மிகப்பெரிய ராஜா. அவன் தன்னுடைய இஷ்டப்படி வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தன்னுடைய விருப்பப்படி அவன் வாழாமல் தேவனுக்கு விருப்பமானபடி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தபடினால இன்றைக்கு கணக்கான ஆண்டுகள் ஆகிய எசேக்கியா ராஜாவை உலகமெங்கிலும் தேவனாகிய கர்த்தர் பேசும்படியாக வைத்திருக்கிறார். எனவே
நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் உண்மையும் உற்சவமான நற்கிரியைகள் உள்ள ஒரு வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக நாம் வாழ்வோம் என்றால் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு உடனே பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். எலியா வானத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரை ஜெபித்த பொழுது அக்கினி உடனே இறங்கினது. வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களை தேவன் உடனே கேட்டார், உடனே அவர்கள் பதில் கொடுத்தார். காரணம், அவருடைய வாழ்க்கை, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருந்தபடினால, அவருடைய அந்தரங்க வாழ்க்கையில தேவன் பிரியமா இருந்தபடினால, அவர்கள் வெளியரங்கமாய் பண்ணின எல்லா ஜெபத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் உடனே பதில் கொடுத்தார். எனவே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால், ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை உடனே கேட்டு பதில் கொடுக்க வேண்டும் என்றால், இந்த 3 காரியங்களை நாம் இப்பொழுது நாம் வேதத்திலிருந்து நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிற ஆண்டவரே, நீர் என்னுடைய ஜெபங்களை உடனே கேட்பதற்காக என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவரை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, மன உண்மையை உற்சவமாய் நடந்து உமக்காக நற்கிரியைகளை செய்வதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சம்பத்தில் நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, பரலோக பிதாவே, நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். எசேக்கியாவினுடைய வாழ்க்கையில உண்மையை மன உற்சவமாக இருந்து தேவனுக்கு முன்பாக நற்கிரியைகளை செய்தபடியினால எசேக்கியாவின் ஜெபத்தை உடனே கர்த்தர் கேட்டீர் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுடைய ஜெபங்களை உடனே கேட்கும்படியான ஒரு வாழ்க்கை, மன உண்மையை உற்சவமாய் நாங்கள் நடந்து தேவனுக்கு முன்பாக நற்கிரியைகளை இன்னும் அதிகமாக செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி. சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹை ரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.